Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப பாருங்க they, we, him, his, her இந்த 5 வார்த்தைகளை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அனிஷாவும் மீராவும் கடைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்ம சொல்லுவோம்ல, அனிஷாவும் மீராவும் கடைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்னா, அந்த கடைக்கு போயிட்டு இருக்காங்க, சென்று கொண்டிருக்கிறார்கள் எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, அப்போ அனிஷாவும் மீராவும் கடைக்கு போயிட்டு இருக்காங்கன்னா இதை எப்படி சொல்றது? அனிஷா அண்ட் மீரா ரெண்டு நேம் இருக்கு. ஓகே, அந்த ரெண்டு நேம் என்னது? நவுன் சொல்லுவோம். ஓகே, அனிஷா, அனிஷா, அனிஷாவும் மீராவும் அப்படின்னு சொல்லும்போது அனிஷா அண்ட் மீரா. ஓகே, அடுத்து என்ன எழுதணும்? பாருங்க, அனிஷாவும் மீராவும் கடைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், போயிட்டு இருக்காங்க. இது என்ன? கண்டினியூஸா இந்த செயல் இப்போ நடந்துட்டு இருக்கு. பிரசன்ட்ல இந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. அப்ப இது என்ன டென்ஸ்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் தான் என்னது? நவுன், அனிஷா அண்ட் மீரா. ஓகே, அதுக்கு அடுத்து என்ன வரணும்? தி வெர்ப். தி வெர்ப் என்ன? am, is, are, was, were, will be. ஓகே, இதுல நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பத்தி பேசுறோம். அப்போ இல்ல என்னது? am, is, are இந்த மூணுல ஒண்ணுதான் வரணும். ஆம்னா தண்ணி பத்தி பேசும்போது தான் நம்ம ஆம் யூஸ் பண்ணோம். இஸ்னா ஒன்னே ஒண்ணு மென்ஷன் பண்ணும்போது. இப்போ இங்க பாருங்க, அனிஷா அண்ட் மீரா ரெண்டு பேருக்கு நேம் இருக்கு. அப்போ ரெண்டு பேருக்கு நேம் இருக்கும்போது அதுல இஸ் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணக்கூடாது. அனிஷான்னு ஒரு நேம் இருந்தா மட்டும்தான் அதுல இஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒன்னே ஒண்ணு மென்ஷன் பண்ணும்போது தான் நம்ம இஸ் யூஸ் பண்ணுவோம். இதுல ரெண்டு பேருக்கு நேம் இருக்கு. அப்போ இதுல என்னது? ஆர் தான் யூஸ் பண்ணணும். நம்ம ரெண்டு பேரை மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ இதுல என்ன யூஸ் பண்ணணும்? ஆர். ஒன்றுக்கு மேற்பட்டவங்கள நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம் அப்படின்னா அங்க ஆர் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ அனிஷா அண்ட் மீரா ஆர். அடுத்து என்ன வரணும்? மெயின் வெர்ப். இல்ல என்ன? சென்று கொண்டிருக்கிறார்கள், சென்று கொண்டிருக்கிறார்கள், போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோ. ஓகே, அப்ப என்ன எழுதணும்? கோ கூட இது என்ன? கண்டினியூஸ் ஃபார்ம். அதுக்கு ஒரு ing சேர்க்கணும். கோயிங். அனிஷா அண்ட் மீரா ஆர் கோயிங். எங்க? கடைக்கு. அந்த இக்கு அப்படின்னு வருது இல்ல, அப்போ ட்ரூ போடணும். ஒரு மூவ்மெண்ட் இருக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடைக்கு போறாங்க. அப்ப அந்த மூவ்மெண்ட் இருக்குன்னா கண்டிப்பா ட்ரூ வரும். ஓகே, கோயிங் டு த ஷாப். Okay, Anisha and Meera are going to the shop. Okay, இப்போ நம்ம அனிஷா அண்ட் மீரான்னு சொல்லிட்டு ரெண்டு நேம் எடுத்துக்கோம். இந்த நவுனுக்கு பதிலா நம்ம இன்னொன்னு யூஸ் பண்ணலாம். அதுதான் என்னது? சப்ஜெக்ட் ப்ரோனவுன். நம்ம வந்து சப்ஜெக்ட்னு பார்த்திருக்கோம். அது என்னலாம்? I, you, we, they, he, she, it. ஓகே, இததான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்றோம். ஆனா இது என்ன? சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே, நவுனுக்கு பதிலா ஒரு பெயர் வருதுன்னா அந்த நவுனுக்கு பதிலா யூஸ் பண்ணக்கூடியதா என்னது? இது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே, அப்போ நம்ம வந்து அனிஷா அண்ட் மீரா அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த ரெண்டு நேமுக்கு பதிலா நம்ம இதுல எதை யூஸ் பண்ணுவோம்? ஐனா தண்ணி மட்டும் சொல்றது, யூனா தனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட பேசுறது. இப்போ நீ வந்து காலேஜ் போனியா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு நம்ம மற்றவங்க கிட்ட பேசுவோம்ல, நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது தான் நம்ம யூ யூஸ் பண்ணுவோம். அதே போல வி. வினா என்னது? தண்ணியும் தண்ணி சுற்றி இருக்கிறவங்க சேர்த்து பேசும்போது. ஓகே, அப்போ வி யூஸ் பண்ணணும். தேனா என்னது? மற்றவங்களை பத்தி பேசும்போது. மற்றவங்களா அடுத்து ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை நீங்க பற்றி பேசுறீங்க. இப்போ அம்மாவும் அப்பாவும் கடைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அது என்னது? அம்மாவும் அப்பாவும் மற்றவங்களை பற்றி தானே நீங்க பேசுறீங்க. இப்ப உங்க வீட்டுல ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுமா? எப்போ நேம் யூஸ் பண்ணியா நம்ம சொல்லுவோம்?
ராஜாவும் ரணியும் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னா சொல்லுவோம் இல்ல, அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க இங்க அவங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்ப அந்த அவங்க, அவர்கள் அதுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்ணக்கூடியதா இது. ஓகே, அப்ப அவர்கள் அப்படின்னா they. அது இது ஹீனா அவன். ஒரு ஆணை நம்ம மென்ஷன் பண்ணும்போது நம்ம he யூஸ் பண்ணுவோம். அடுத்து she, ஒரு பொண்ணை நம்ம மென்ஷன் பண்ணும்போது she யூஸ் பண்ணுவோம். இப்போ அவங்களோட பெயர், இப்போ அனிஷான்னு பெயர் மட்டும் எடுத்துக்க, அனிஷான்னு எடுக்கும்போது இது ஒரு பொண்ணோட நேம். அப்போ இந்த பெயருக்கு பதிலா யூஸ் பண்ணக்கூடியதா என்னது, இந்த she. இப்போ அனிஷா கடைக்கு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அந்த அனிஷாவுக்கு பதிலா அவ கடைக்கு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோமா, அதுக்குதான் she. அதே போலதான் நம்ம ஹீயும். ஓகே, ஒரு ஆணை நம்ம மென்ஷன் பண்றது. அடுத்து இட்னா மனுஷங்களை மென்ஷன் பண்ணாது, இது அனிமல், பேட், அடுத்து திங்ஸ், இததான் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுவோம். ஓகே, மனுஷங்களை தவிர்த்து. ஆனா என்ன, ஒன்னே ஒன்னதான் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, இட்னா ஒன்னே ஒன்னதான் குறிக்கும். அப்போ இந்த he, she, it இதோட ப்ளூரல் ஃபார்ம் தான் என்னது, they. theyனா மனுஷங்களை மட்டும் கிடையாது, இது விலங்குகள், பறவைகள், பொருட்கள், இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணும், மனுஷங்களை சேர்த்து. ஓகே, அப்போ தேனா மீனிங் என்ன, தே அப்படின்னா அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அவைகள், அவர்கள் அப்படின்னா மனுஷங்களை மட்டும் மென்ஷன் பண்ணி பேசும்போது அவர்கள் யூஸ் பண்ணுவோம். அது ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை சொல்லும் போது. அவைகள் அப்படின்னா மனுஷங்களை தவிர்த்து இந்த பொருட்களையோ இல்ல விலங்குகள், பறவைகள் இதை பற்றி பேசும்போது நம்ம அவைகள் யூஸ் பண்ணுவோம். ஆனா என்ன, ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களா இருக்கணும். ஓகே, 2 பொருட்களா இருக்கலாம், 3 பொருட்களா இருக்கலாம், எது வேணாலும். இப்ப பாருங்க, அனிஷா அண்ட் மீரா, நான் வந்து மற்றவங்களை பற்றி தான், வேற 2 பேரை பற்றி தான் நான் பேசுறேன். ஓகே, இதுல என்ன சேர்க்கல, அனிஷா அண்ட் மீரா மற்றவங்களை பற்றி தான் நான் பேசுறேன். அப்போ மற்றவங்களை பற்றி பேசும்போது அதுல ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை பற்றி பேசும்போது அங்க என்ன யூஸ் பண்ணுவோம், they யூஸ் பண்ணுவோம். சோ அனிஷா அண்ட் மீரா, இதுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், they. ஓகே, அனிஷா அண்ட் மீரா அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது they. அடுத்து இதை அப்படியே எழுதலாம், they are going to the shop. Okay, they are going to the shop. அவர்கள் கடைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது அவர்கள் கடைக்கு போகிறார்கள் அப்படின்னு சொல்றோம். அவர்கள் இது வந்து கண்டினியூஸ் ஃபார்ம்ல எழுதிருக்கோம். கண்டினியூஸ்னா இப்போ இந்த நிமிஷம் கண்டினியூஸா இந்த விஷயம் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு. இது அவர்கள் கடைக்கு போகிறார்கள் அப்படின்னா எப்படி எழுதலாம், they are வராது. இது வந்து ஒரு விஷயம் இப்போ பிரசன்ட்ல கண்டினியூஸா நடக்கும் போது நம்ம இந்த be verb யூஸ் பண்ணுவோம். எல்லாமே என்ன, they go, ing வராது. ஓகே, they go to the shop. அவர்கள் கடைக்கு போகிறார்கள் இல்ல அவர்கள் கடைக்கு செல்கிறார்கள் அப்படின்னு எழுதலாம். ஓகே, இப்போ இந்த நிமிஷம் நம்ம என்ன பண்றோமோ அதை சொல்றது. அவர்கள் கடைக்கு போகிறார்கள், அவர்கள் கடைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த விஷயம் கொஞ்ச நேரமா கண்டினியூஸா நடந்துட்டே இருக்குன்னு அர்த்தம். இது they go, கோனா மெயின் verb, அது கூட ing எதுவுமே சேர்க்க கூடாது. இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஓகே, இது என்ன, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, பிரசன்ட் கண்டினியூஸ்னா ஃபர்ஸ்ட் ஒன் இப்படி எழுதணும். சிம்பிள் பிரசன்ட்ல நம்ம சொல்றோம் அப்படின்னா இப்படி. ஓகே, இந்த ரெண்டுல எது வேணாலும் சொல்லலாம். கடைக்கு போயிட்டு இருக்காங்க இல்ல கடைக்கு போகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நானும் என் அண்ணனும் படித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம சொல்றோம்ல, நானும் என் அண்ணனும் படிச்சிட்டு இருக்கோம். இல்லைன்னா கூட என் அக்கா உண்டு அப்படின்னா நானும் என் அண்ணனும் என் அக்காவும் நாங்க 3 பேருமா சேர்ந்து படிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் தானே. இதுல வந்து 2 பேர் தான் மென்ஷன் பண்ணிருக்கேன், ஒன்னு நான், இன்னொன்னு என் அண்ணன். ஓகே, அப்போ தமிழ்ல சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நான் தன்னை பற்றி சொல்லும் போது நானும், அடுத்துதான் மற்றவங்கள நம்ம சொல்றது. ஓகே, தமிழ்ல எழுதும் போது அப்படி எழுதும். ஆனா இங்கிலீஷ்ல வந்து மற்றவங்கள நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிட்டு தான் அடுத்து நானும், அதுக்கு அடுத்து. ஓகே, புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து அடுத்தவங்கள மென்ஷன் பண்ணணும், அடுத்துதான் லாஸ்ட் நம்மள மென்ஷன் பண்ணணும். எப்போ இங்கிலீஷ்ல சொல்லும் போது. இப்போ நானும் என் அண்ணனும் அப்படின்னு சொல்றதுல எப்படி எழுதணும், மை பிரதர் and
ரெண்டு பேர் இருக்கனால my brother and I. இது மூணு பேர்னா இப்போ என் அக்கா அப்படின்னு சேர்த்து சொல்லும்போது my brother, my sister and I. ஐனா நான். ஓகே, லாஸ்ட் தான் நம்மள எழுதணும். my brother and I. அடுத்து என்ன? நானும் என் அண்ணனும். ஓகே, அடுத்து என்ன வரணும்? படித்துக் கொண்டிருக்கிறோம். இது என்ன? படிச்சிட்டு இருக்கோம். present continuous formல இருக்குதானே? படிச்சிட்டு இருக்கோம், படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன வரணும்? be verb வரணும். இல்ல be verb என்ன வரும்? my brother and I. ரெண்டு பேரை மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகே, அப்போ presentல சொல்லணும். என்ன வரும்? am, is, are. இல்ல ரெண்டு பேரை நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். I வந்திருக்கிறதால am தான் வரும் அப்படின்னு இல்ல. I என்னையும் என் அண்ணனையும் சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன். அப்ப இங்க என்ன வரும்? are தான் வரும். ஒன்னே ஒண்ணு வந்துட்டா is வரும். I மட்டும் வந்துச்சுன்னா am வரும். ஓகே, அப்போ ரெண்டு பேரை நான் சொல்லியிருக்கேன். அப்ப இங்க என்ன? are. my brother and I are. அடுத்து என்ன வரும்? மெயின் verb. இங்க மெயின் verb என்ன? படிக்கிறது. படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி. கூட என்ன வரும்? ing. அப்ப my brother and I are studying. ஓகே, நானும் என் அண்ணனும் படித்துக் கொண்டிருக்கோம், படிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றது. ஓகே, அப்போ நம்ம இது வந்து என்னது? நவுன். my brother அப்படின்னா இது என்னது? நவுன். ஒரு பெயரை குறிக்கிறது தானே. எதுக்கெல்லாம் பெயர் இருக்கோ அது எல்லாமே நவுன். இப்போ அனிஷா, அபிஷா, ஷான் இப்படி நான் சொல்றது இது மட்டும் தான் நவுன் கிடையாது. இப்போ நம்ம ரிலேஷனை சொல்லுவோம்ல, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அண்ணன், அக்கா, இது எல்லாமே நவுன் தான். ஓகே, அப்போ மை பிரதர், அந்த பிரதர்ங்கிறது என்னது? நவுன். ஓகே, பிரதர் அண்ட் ஐ ரெண்டு பேரை சேர்த்து சொல்றேன். இதுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்றதா என்னது? சப்ஜெக்ட் ப்ரோனவுன். சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா நம்ம பார்த்திருக்கோம். Subject I, you, we, they, at he, she, it. Okay, இதுல வந்து என்ன வரும்? my brother and I. என்னையும் என் கூட இருக்கிறவங்களே சேர்த்து நான் சொல்றேன். அப்ப என்ன வரும்? we. ஓகே, தன்னை பற்றி சொல்லும்போது I வரும். மற்றவங்களை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னா அங்க they யூஸ் பண்ணுவோம். இது தன்னையும் தன் கூட இருக்கிறவங்களே சேர்த்து சொல்றேன். அப்ப என்ன யூஸ் பண்ணுவோம்? we யூஸ் பண்ணுவோம். அப்போ my brother and I அதுக்கு பதிலா என்னது? we. வீணா என்னது தமிழ்ல? நாங்கள். வீணா என்னது? நாங்கள். அப்போ என்ன வரும்? we. அடுத்து அதை அப்படியே எழுதலாம். we are studying. நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இல்ல நாங்க விளையாடிட்டு இருக்கோம்னா என்ன? we are playing. ஓகே, அப்போ வீணா நாங்கள் தன்னையும் தன் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து சொல்லும்போது இதுல my brother மட்டும் தான் இருக்க, கூட ரெண்டு பேரும் எழுதுனீங்கன்னா அவங்களையும் சேர்த்து மொத்தமா சொல்லும்போது we யூஸ் பண்ணணும். we எப்போ? ஏன்னா நான் தன்னையும் சேர்த்து சொல்றதால we யூஸ் பண்றேன். இதே இது மற்றவங்களை பற்றி மட்டும் சொல்றேன் அப்படின்னா they யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. his. hisனா அவனுடைய, இல்லைன்னா மரியாதையா சொல்லணும்னா அவருடைய. ஓகே, வயசுக்கு மூத்தவங்கன்னா நம்ம அவருடைய அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா அவனுடைய, சின்ன பையனா இருந்தா அவனுடைய அப்படின்னு. இது வந்து என்னது? ஒரு ஆணை மென்ஷன் பண்ணும்போது சொல்றது. ஓகே, ஒரு ஆணை சொல்லும் போது நம்ம his அப்படின்னா அவனுடைய, இல்லைன்னா அவருடைய. ஓகே, அப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, அவனுடைய பெயர் ஷான். நம்ம சொல்லுவோம்ல அவனுடைய பெயர் வந்து ஷான். இல்லைன்னா வயசுக்கு மூத்தவங்கன்னா அவருடைய பெயர் ஷான். ஓகே, அவருடைய பெயர் ராஜா அப்படி சொல்லுவோம். அப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும்? அவனுடைய பெயர். அவனுடைய அப்படின்னா என்ன? his. his. அடுத்து என்ன? பெயர், அதுக்கு நேம். his name. என்ன? இது வந்து ஒருத்தங்களை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். ஓகே, ஒருத்தங்களோட நிலையை சொல்றது. அது பேரா இருக்கட்டும், இல்ல அவங்க வந்து அவங்களோட சைஸ், அவங்களோட நிலை, பொசிஷன், வேலையா இருக்கட்டும், இதெல்லாம் சொல்லும் போது be verb தான் அடுத்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ his name. அடுத்து என்ன வரணும்? is. இது ஒருத்தங்களை தானே நம்ம மென்ஷன் பண்றோம். his name is என்னது? Sean. Okay, his name is
ஷான். அவனுடைய பெயர் வந்து ஷான். அடுத்து நெக்ஸ்ட், அவனுடைய மூக்கு மிகவும் பெரியது. நம்ம சொல்லுவோம்ல, அவனை பாரு, அவனுக்கு மூக்கு என்ன பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ அவனுடைய மூக்கு மிகவும் பெரியது அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன எழுதுவோம்? அவனுடைய மூக்கு அப்படின்னா his nose. மூக்குக்கு இங்கிலீஷ்ல nose. அடுத்து என்ன வரணும்? be verb is. ஏன்னா ஒன்னே ஒன்ன நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். so is. அடுத்து என்ன? மிகவும் பெரியது அப்படின்னா very big. ஓகே, அவருடைய மூக்கு மிகவும் பெரியது அப்படின்னா his nose is very big. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, him. himனா அவனை இல்லைன்னா அவரை. வயசுக்கு மூத்தவங்கன்னா அவரைன்னு சொல்லுவோம், இல்லைன்னா நம்மளோட சின்ன பையன் அப்படின்னா அவனை அப்படின்னு சொல்லுவோம் தானே. இதுவும் என்னது? ஒரு ஆணை மென்ஷன் பண்ணும்போது சொல்றது. ஓகே, him. இல்ல எக்ஸாம்பிள் பாருங்க, நான் அவனை பேருந்து நிலையத்தில் பார்த்தேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் அவனை பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோமா? அதுதான் நான் அவனை பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்றது. இல்ல ஃபர்ஸ்ட் என்ன வரும்? நான் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எழுதியாச்சு ஐ. ஓகே, அவனை பேருந்து நிலையத்தில் பார்த்தேன், பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். என்னது? பார்க்கிறதா என்னது? மெயின் வெர்ப். லாஸ்ட் ஒன், பார்க்கிறதா என்னது? மெயின் வெர்ப். பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல see. அதோட பாஸ்ட் பார்த்தேன் அப்படின்னு பாஸ்ட்ல சொல்றேன். அப்போ சியோட பாஸ்ட் சா. ஐ சா, நான் பார்த்தேன். யாரா? அவனை. அவனைன்னு சொல்லும் போது ஹிம். எங்க? பேருந்து நிலையத்தில், பஸ் ஸ்டாண்ட்ல. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்தை நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ நான் அவனை பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், ஸ்கூல்ல பார்த்தேன், இல்ல ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். இப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்தை நம்ம சொல்லும் போது அங்க அட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அட் த பஸ் ஸ்டாண்ட். ஓகே, ஐ saw him at the bus stand. நான் அவனை பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். அடுத்து her அப்படின்னா அவளை இல்லனா அவளுடைய, ரெண்டுக்குமே her தான் வரும். இது வந்து ஒரு பெண்ணை மென்ஷன் பண்ணும்போது சொல்றது. ஓகே, அவளை அப்படின்னு சொன்னாலும் her தான் வரும், அவளுடைய அப்படின்னு சொன்னாலும் her தான் வரும். அப்போ அவளுடைய பெயர் மீனா. ஓகே, அவளுடைய நம்ம சொல்லுவோம்ல, அவளுடைய பெயர் வந்து மீனா அப்படின்னு சொல்றோம். அப்போ அவளுடைய அப்படின்னா என்ன வரும்? her. அவளுடைய பெயர் her name. ஒருத்தவங்களோட பொசிஷனை நம்ம சொல்றோம், ஒருத்தவங்களோட நிலையை நம்ம சொல்றோம். பொசிஷன் சாரி, ஒருத்தவங்களோட நிலையை நம்ம சொல்லும் போது அங்க அடுத்து பி வர்க் தான் வரும். ஓகே, ஏஜா இருக்கலாம், பேரா இருக்கலாம், இல்ல அவங்களோட வேலை பொசிஷனா இருக்கலாம், இல்ல அவங்களோட நிலை. நம்ம வந்து ஹைட்டா இருக்கும், வெயிட்டா இருக்கும், இது எல்லாமே சொல்லும் போது நம்ம பி வர்க் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ her name. இதுக்கு அடுத்து என்ன வரணும்? is பி வர்க். her name is மீனா. ஓகே, அடுத்து நான் அவளை அழைத்தேன் அப்படின்னு சொல்றேன். நான் அவளை கூப்பிட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் அவளை கூப்பிட்டேன் அப்படின்னு. அதுக்கு எப்படி எழுதலாம்? நான் அவளை கூப்பிட்டேன், நான் அவளை அழைத்தேன். நான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ. அடுத்து லாஸ்ட் ஒன் பாருங்க, அழைத்தேன். இது மெயின் வெர்ப் வந்திருக்கு. அழைக்கிறதும் அது ஒரு செயல் தான், கூப்பிடுறதும். ஓகே, அப்போ அழைத்தேன், கூப்பிட்டேன் எல்லாமே ஒண்ணுதான். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? called. ஓகே, ஆனா அழைத்தேன் பாஸ்ட்ல இருக்கு. அப்போ called. called. ஓகே, I called. யார? அவளை அப்படின்னு சொல்லும்போது, அவளைன்னு சொல்லும்போது her. I called her. ஓகே, புரியுதா? herனா அவளைன்னு சொல்லலாம், அவளுடைய. அவளுடைய பெயர் மீனா. இன்னொன்னு, நான் அவளை அழைத்தேன், நான் அவளை கூப்பிட்டேன். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? I called her. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.